ஒத்திப்போ ஒத்திப்போ கொஞ்சம் ஓரமாக ஒத்திப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்படுறேன். இந்த கதையோட ஹெட்டிங் சிக்னல். ஒரு ஊரில் ஒரு பையனும் அப்பாவும் தினமும் வண்டியில் போவாராம். அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போவார், கிளாஸில் கூட போவார். எப்போவுமே அந்த பையன் யோசிக்க மாட்டானா. அன்றைக்கி ஒரு நாள் யோசித்தானா. அவங்க அப்பா பண்ணாரா என்னன்னா, சிக்னலில் ரெட் சிக்னல் போட்டுருவாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கணும், நின்று இருக்கணும். எல்லா வண்டியும் நின்று இருக்கு. ஆனால் அந்த ஒரு வண்டி மட்டும் நிற்கவே இல்லை. அவர் மாட்டி கொஞ்சம் ப்ளீஸ்மோன்னு சொல்லிட்டு புண்டு புண்டா ஓடி ஓடி போனாராம். அவர் மாட்டு போனாராம். இந்த பையனுக்கு ஒரு டவுட், என்னடா இது, மிஸ் என்ன சொன்னாங்க, ரெட் சிக்னல்னா வெயிட் பண்ணணும், எல்லோ சிக்னல்னா ரெடி ஆகணும், க்ரீன் சிக்னல்னா போகணும்னு சொன்னாங்க. நம்ம அப்பா என்னன்னா ரெட் சிக்னலுக்கே அவர் மாட்டு போகிறாரு. அப்போது அடுத்த சிக்னலை பார்ப்போன்னு இருந்து பார்த்தாங்க. அடுத்து ஒரு ரெட் சிக்னல் வந்துச்சான். இவங்க அப்பா மறுபடியும் கொஞ்சம் ப்ளீஸ் மூவ் கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்படி போன தடவை மாதிரியே புண்டு புண்டா போனேன். அவர் மாட்டு போனாராம். அப்போதைக்கு இந்த பையன் கேட்டானா, அப்பா நான் ஒன்று கேட்கத்தான்னு கேட்டான். என்னப்பா சொல்லுன்னு சொன்னாங்க. இல்லைப்பா, எங்கள் மிஸ் ஸ்கூலில் ரெட் சிக்னல்னா ஸ்டாப் பண்ணணும், எல்லோ சிக்னல்னா ரெடி ஆகணும் போகிறதுக்கு, க்ரீன் சிக்னல்னா போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ என்னன்னா ரெட் சிக்னலில் போயிட்டே இருக்கீங்க, அதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் விடுப்பா, அதை ஏன் நீ கண்டுக்கிறேன்னு விட்டாராம். கண்டுக்கணுமா, என்ன இப்படி சொல்கிறாரு, சரி நான் நாளைக்கு மிஸ்கிட்டே கேட்போன்னு தூங்கி எழுந்திரிச்சானா. எஞ்சிச்சு ஸ்கூலுக்கு நான் ரெடியாக இருந்தானா பைக்கு பக்கத்தில். அவங்க அப்பா பைக் எடுத்து அவனை கூப்பிட்டு போனாங்க. அப்போதைக்கு காலையிலேயும் ஒரு ரெட் சிக்னல் வந்துச்சான். அப்பயும் அவர் கொஞ்சம் ஒட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லிகிட்டே போனாங்க. அவனும் புண்டு புண்டா போய் அவர் மாட்டு போனார் ஸ்கூலுக்கு. இந்த பையன் இப்பயுமா அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு மிஸ் கிட்ட கண்டிப்பாக கேட்கணும்னு போனான் உள்ள. எல்லாமே மிஸ் எல்லாம் எல்லாருக்கும் ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சு அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி போட போகும்போது இந்த பையன் அந்த மிஸ்கிட்ட கேட்டிருக்காங்க, மிஸ் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொன்னானா. என்னப்பா வா அப்படின்னு சொன்னாங்க. அவனும் போய் நின்னானா. என்னாச்சு, படிப்பில் அப்படி ஒன்று உனக்கு டவுட்டுன்னு கேட்டானா. இல்லை மிஸ், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, ரெட் சிக்னல்னா ஸ்டாப் பண்ணணும், எல்லோ சிக்னல்னா போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், க்ரீன் சிக்னல்னா போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஆனால் எங்கள் அப்பா ரெட் சிக்னல்லே அவர் மாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புண்டாக போகிறாரு, கேட்டால் அதெல்லாம் அப்படி தான்ப்பா கண்டுக்காதுன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மாதிரி போகலாமா மிஸ் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, அது மிகப்பெரிய தப்பு. ரெட் சிக்னல் ஏன் போட்டாங்கன்னா, அது 4 பக்கத்தில் ஒரு பக்கம் தான் போடுவாங்க. அந்த ஒரு பக்கம் வெயிட் பண்ணி இன்னொன்று பக்கம் போகும். அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் இன்னொன்று பக்கம் வரும். லைனாக தான் விடுறதுக்கு தான் அந்த சிக்னல். ஆனால் அவங்க அப்பா போகிறனால
இங்கே வந்து ரெட் சிக்னல் இருக்கும், இங்கே க்ரீன் சிக்னல் இருக்கும். இந்த வண்டி வரும்போது உங்கள் அப்பாவும் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதுக்கு தான்ப்பா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரே. இன்னைக்கு சாயந்தரம் உன்னை பிக்கப் பண்ண வரும்போது உங்கள் அப்பாவை நான் மீட் பண்ணி பேசணும், நீ என்கிட்ட கூப்பிட்டு வான்னு சொன்னார். எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு சாயந்தரமாக அவங்க அப்பா வந்துதான். உடனே மிஸ் எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு சொன்னோன்னே போய் கூட்டிகிட்டு வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தானோ. என்ன சார் நீங்கள், நாங்கள் இவ்வளோ மெகப்பட்டு கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா நாங்களே உருவாக்கி சொல்லி கொடுத்தா நீங்கள் என்னென்னா ரெட் சிக்னல் போட்டோ நீங்கள் மாட்டு போகிறீங்கன்னு சொன்னாங்களாம். சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை போட்டு முறைச்சிக்கிட்டே இருந்தானோ. அதை மாட்டி வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்போதைக்கு ஒரு சிக்னல் வந்துச்சா, ரெட் சிக்னல்னு. அவங்க அப்பா நிறுத்துனாங்களாம். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, இனிமே அப்பா நீ என்ன சொல்லி அதெல்லாம் பண்ணுவேன், நான் மாட்டி இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த லைட் ஃபிட் பண்ணணும், அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அழகாக அந்த வேவாக பண்ணணும், ரவுண்டாக பண்ணணும், அது எரியிற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும், ஹைட்டாக வைக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மட்டுமா, நிறைய விஷயம். அதையும் தாண்டி ரெட் சிக்னல் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் மிஸ்ஸுங்க இல்லை டீச்சர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறது எதுக்கு, நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு ஆபத்து வரக்கூடாது தான். அவர் என்ன பண்ணார், ரெட் சிக்னல் போட்டோ போனார். நீங்கள் ரெட் சிக்னல் போட்டால் நிற்கணும், எல்லோ சிக்னல் போட்டால் ரெடி ஆகும், க்ரீன் சிக்னல் போட்டால் தான் நீங்கள் போகணும். க்ரீன் சிக்னல் தவிர எந்த சிக்னல் போட்டாலும் நீங்கள் போகவே கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பாய் பாய்.